இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தைரியம் வருதுங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தோத்தே போகிறோன்னா கூட நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த ஆடி 18 அன்னைக்கு இந்த மகர ராசி என்பர்கள் குறிப்பாக பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு கஷ்டம், ஒரு எதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, யாரும் உதவ ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. அவங்க நமக்கு செஞ்ச துரோகம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. டக்குன்னு போய் உதவி செஞ்சுருவாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. மற்றவங்களை காப்பி அடிக்கவே மாட்டாங்க. புது பாதையை வகுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் புதுசு புதுசாக தோண்டிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் எதுலேயுமே அடுத்தவங்க செய்கிறாங்க அதில் லாபம் இருக்குது நம்மளும் அந்த தொழில் செய்யும் அப்படின்னு எப்பவுமே இந்த மகர ராசி அன்பர்கள் செய்ய மாட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் இந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு பெண்கள் ஆற்றங்கரையில் போய் தாலி சட்டை மாற்றிப்பீங்க. இது ஒரு ஐதீகமாக எல்லாருமே செஞ்சுட்டு வர ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பெரும்பாலும் ஆற்றங்கரையில் மாற்றுறதோட இந்த ஆடி போகிறத்தன்னைக்கு வீட்டில் வீட்டில் ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் கோவில்களில் போய் தாலி சடு மாற்றிப்பாங்க. அன்றைய தினம் பெண்கள் முடிந்தால் உங்களால் முடிந்தது அப்படின்னா மூத்த சுமங்கலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட வயதில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வஸ்திரம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் கலந்து 5 பொருள்களை அவங்களுக்கு தானமாக கொடுங்க. உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும். நம்பிக்கையோடு செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எதெல்லாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு நடக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்துக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ உங்களுடைய கிராம தெய்வத்துக்கோ ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துங்க. நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக ஆடி பெருக்கன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். ஏன்னா பெருகி வரக்கூடிய அந்த டைமில் ஆற்றில் எப்படி வெள்ளம் பெருகி வருதோ அந்த மாதிரி பெருகி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். தீய விஷயங்களுக்கு நீங்கள் எப்பவும் அடிபணிய மாட்டீங்க. இருந்தாலும் தீய விஷயம் உங்களையே அறியாமல் ஏதாவது செஞ்சிட்டிங்கனாலும் அதற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். எடுக்கிற காரியமே டக்குன்னு முடியாது. கொஞ்சம் தடை தாமதம், சின்ன சின்ன இடர்பாடுகள், நிறைய குறுக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த விஷயத்துலையுமே டக்குன்னு ஒரு பலன் அடைய முடியாது. பல போராட்டங்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத இருந்த ஒரு இடத்துல இருந்து கூட திடீர்னு லாபம் கொஞ்சம் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதற்கான பலன் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். நீங்களும் பல டைம் கேட்டு பார்த்துட்டு அது வராது அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பணம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நெருங்காது. தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், மனக்கசப்பு எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய நலனில் கூட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துப்பீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது. அவசரம் காட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அவப்பெருக்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க. வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளி பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். வெளியில் நல்ல ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலியமாக கூட சின்ன சின்ன அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்ங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால பணியில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வசிக்கிற இடத்துலையே நல்ல ஒரு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும். வசிக்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணப்புழக்கமும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கேது ஜூலை 30 வரை செவ்வாயோடு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எதிரிகளால் இடையூறுகள் கொஞ்சம் வரும். வீண் அவமானங்கள், வீண் கெட்ட பேர்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களை தவறான பாதையில் ஒரு சிலர்லாம் அழைத்துட்டு போவாங்க. உங்களுடைய கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி பணியிடத்தில் கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குறிப்பாக ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். தடைப்பட்ட பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால ஜீவஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியிடத்துலேயும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூலை 30 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுக்கிற முயற்சி எல்லாமே சின்ன சின்ன தடை, இழுபறி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதில் குழப்பமோடு இருந்தீங்க அப்படின்னா வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. தன்னம்பிக்கையோடு இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது வரையில் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக உங்களுடைய உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா வீண் பழி சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது.
இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு சாதகமாக இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடி மாதத்தில் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்திற்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க, நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ.